அண்மை செய்தி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கடந்த மார்ச் மாதம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு காவல்துறையில் கைது செய்யப்பட்டார். இதன் பிறகு சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழும் அமலாக்கத்துறையும் இவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில்தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. அதன் பிறகு இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் தனக்கு அந்த சிறை மாற்ற உத்தரவின் அடிப்படையில் தன்னை மீண்டும் சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் சிறையில் அடைத்தது சட்டவிரோதம் என தெரிவித்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் இந்த மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜாஃபர் சாதிக் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அது ஜாமீனில் ஒரு வழக்கில் விடுதலை நபரை சட்டவிரோதமாக சிறையில் அடைத்து வைத்தது, நீதிமன்ற காவலில் அடைத்தப்பட்ட மீண்டும் அவரை நீதிமன்ற காவலில் அடைத்தது சட்டவிரோதமான என்பதோடு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்ற வாதத்தை எடுத்து வைத்தார். ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட பிறகும் வெளியே விடாமல் சிறையில் இருந்ததற்காக திஹார் சிறை நிர்வாகம் மீது வேண்டுமானால் அவர் வழக்கு தொடரலாம். ஆனால் இந்த ஒரு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வழக்கில் ஜாமீன் வழங்கிய பின்னர் வெளியில் விடாமல் சிறையில் வைத்திருந்து சட்டவிரோதம் என்று தெரிவித்தார்கள். அதே போல இந்த ஒரு வழக்கில் தற்போது எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, தேவைப்பட்டால் இது தொடர்பாக தனியாக மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஜாஃபர் சாதிக்கு அறிவுறுத்தி இந்த ஒரு மனுவை இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.